அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். தேர்தல் பத்திர முறைகேடு தொடர்பான மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்தல் பத்திர முறைகேடு விவகாரத்தை சிறப்பு விசாரணைக்குழு விசாரிக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் பத்திரங்கள் வாங்குவது ஒப்பந்தங்களுக்கு எதிரானது என கருதி விசாரிக்க உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்தல் பத்திர முறைகேடு விவகாரத்தை விசாரிக்க கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. தேர்தல் பத்திர முறைகேடு விவகாரத்தை சிறப்பு விசாரணைக்குழு விசாரிக்க கோரிய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தேர்தல் பத்திரங்கள் வாங்குவது ஒப்பந்தங்களுக்கு எதிரானது என கருதி விசாரிக்க உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், விரிவான விவரம். விக்னேஷ், இந்த தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான விஷயம் நமக்கு தெரியும். உச்சநீதிமன்றத்தில் SBI வங்கியும் தேர்தல் ஆணையமும் அது சம்பந்தமான விவரங்களை வெளியிட வேண்டும். எந்தெந்த அரசியல் கட்சிகள் தேர்தல் பத்திரங்களில் எந்தெந்த அமைப்புகளிடமிருந்து எந்தெந்த நிறுவனங்களிடமிருந்து பணம் வாங்கினார்கள், நன்கொடையாக பெற்றார்கள் போன்ற விவரங்களை எல்லாம் வெளியிட சொல்லியிருந்தார்கள். அந்த விவரங்களும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதில் நிறைய முறைகேடுகள் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு இவ்வளவு அதிக தொகையினை கொடுக்கிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் அதற்கான ஆதாயம் என்பது இருக்கின்றது. எனவே இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும், சிறப்பு விசாரணை குழுவை அமைக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மூல மனுதாரரான ADR அமைப்பு சார்பிலும் அதே போல பிரசாந்த் பூஷன் போன்ற வழக்கறிஞர்கள் சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கின் மீதான விசாரணை இன்றைய தினம் உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இதில் மேலதிக விவகாரங்கள் என்பதை அரசு சார்ந்த விஷயமாக இருக்கின்றது. நாங்கள் தேர்தல் பத்திரங்கள் சம்பந்தமான வெளியிட வேண்டும், அந்த விவகாரங்களை வெளியிட வேண்டும் என்பதுதான் மூல வழக்கின் கோரிக்கையாக இருந்தது. அந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான விவகாரங்களில் நாங்கள் தலையிட விரும்பவில்லை என்று கூறி தற்பொழுது மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், சிறப்பு விசாரணை குழு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதற்கு நீதிமன்றம் தரப்புல என்னென்ன விஷயங்கள்லாம் அதை முன் வச்சு அவங்க இதை நிராகரிச்சிருக்காங்க? இந்த சிறப்பு விசாரணை குழுவை பொறுத்தவரை காரணம் என்பது தேவைப்படுகின்றது. இதன் பின்னணியில் வழக்குகள் பதிவு செய்யப்படுவது போன்ற மற்ற விவகாரங்கள் எல்லாம் இருப்பதை நீதிபதிகள் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இது உச்சநீதிமன்றத்தின் வரம்புக்குள் வருமா போன்ற கேள்விகளை எல்லாம் நீதிபதிகள் முன்னெடுத்துதான் தற்பொழுது மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன்.